ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். தலைப்பு 74வது தலைப்பு. வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. கர்ணா பர்வா. துரோணரின் மரணத்திற்கு பிறகு குருசேத்திர போரின் 15ஆம் நாளில் துரியோதனன் தனது பாசறைக்கு சென்று அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தன் அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்தான். கௌரவ படைகளின் தலைமை தளபதியாக கர்ணனை நியமித்து போரை தொடர வேண்டும் என்று அஸ்வத்தாமன் பரிந்துரைந்தான். அவரது பரிந்துரையால் மகிழ்ந்த துரியோதனன் கர்ணனிடம் உரையாற்றினான். அவர் கூறினார், அன்பு கர்ணே, நீ எவ்வளவு திறமையானவன் என்றும் எனக்கு எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும். நீ எனக்கு ஒரு அருமையான நண்பன். தங்களை அதிரதர்கள் என்று கூறிக்கொண்ட பீஷ்மரும் துரோணரும் இப்போது இறந்துவிட்டனர். கௌரவ படையை வழிநடத்தும் முறை இப்போது உன்னுடையது. அந்த வயதான பலவீனமான மனிதர்களை விட நீ நிச்சயமாக வலிமையானவனும் திறமையானவனுமாக ஆவாய். மேலும் அவர்கள் அர்ஜுனன் மீது பற்றுள்ளவர்களாக இருந்தனர். உன் வார்த்தைகளின்படியே நான் அவர்களை மதித்தேன். நீ எனக்கு வெற்றியை தேடித் தர வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீ போர்க்களத்தில் நுழைந்தவுடன் பாண்டவர்களும் பாஞ்சாலர்களும் அஞ்சி நடுங்குவார்கள். மறுநாள் காலை தலைமை தளபதியாக இருந்து படைகளை வழிநடத்த கர்ணன் மகிழ்ச்சியுடன் சம்மதித்தான். அவன் படையின் தலைப்பகுதியில் நின்றான். சகுனியும் உலுகனும் படையின் கண்பகுதியில் நின்றனர். துரியோதனன் மற்ற படைகளுடன் நடுவில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். அர்ஜுனன் தன் படையை அரைவட்ட வடிவில் அமைத்தான். அவர் பீமனையும் திருஷ்டத்யும்னனையும் அதன் முனைகளில் நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். அவர் யுதிஷ்டனுடன் மையத்தில் இருந்தால் சங்குகள், போர் எக்காலங்கள் மற்றும் போர் முரசுகள் போர்க்குரல் எழுப்ப போர்க்களம் அவற்றின் உரத்த முழக்கங்களால் அதிர்ந்தது. அன்றைய போர் தொடங்கியது. பீமன் ஷேமாத்ருதியையும் சாத்தியாகிவிந்தியனையும் அணுவிந்தியனையும் கொன்றனர். பீமனும் அஸ்வத்தாமனும் நேருக்கு நேர் சண்டையிட்டு வாக்குவாதங்களின் போது ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொண்டனர். அவர்கள் மயக்கமடைய இருந்தபோது அவர்களை தேரோட்டிகள் அவர்களை போர்க்களத்திலிருந்து அழைத்துச் சென்றனர். கர்ணர் நகுலனுடன் போரிட்டான். அவன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினான். சல்யன் சிறுதகீர்த்தியை தோற்கடித்தான். சகாதேவன் துச்சாதனை வென்றான். அர்ஜுனன் கர்களை வென்றான். யுதிஷ்டன் அன்று போர்க்களத்தில் துரியோதனை தோற்கடித்தான். பரம எதிரிகளான அர்ஜுனன் மற்றும் கர்ணனின் வீரம் மற்றும் திறமையால் இரு தரப்பிலும் பெரும் உயிர் இழப்பு ஏற்பட்டது. இருள் சூழ்ந்ததும் கௌரவர்கள் இரவு போரை எண்ணி அஞ்சி தங்கள் பாசறைக்கு திரும்பினார்கள். பாண்டவர்கள் அன்று தங்களை வெற்றியாளர்களாக கருதினர். இவ்வாறு போரின் 16வது நாள் முடிவுக்கு வந்தது. பாசறைக்கு திரும்பிய கர்ணன் மிகுந்த கலக்கத்துடன் காணப்பட்ட துரியோதனை சந்தித்தான். ஏமாற்றத்துடன் அவன் கைகளை பற்றி கொண்டு, கர்ணன் அர்ஜுனன் திறமையானவன், அளவற்ற பலம் கொண்டவன், போரிலும் வீரம் மிக்கவன். அவர்களுக்கு துணையாக கிருஷ்ணர் இருக்கிறார். அவர் தலை சிறந்த யுத்திகளை வகுத்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். அம்புகள் அடிக்கடி தாக்கும். இன்று நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம். நாளை அவனுடைய திட்டங்கள் எதுவும் வெற்றி பெறாதபடி நான் பார்த்து கொள்வேன் என்று கூறி மன உளைச்சலில் இருந்த துரியோதனை தேற்றி சமாதானப்படுத்த முயன்றான். 17ஆம் நாள் விடிந்ததும் கர்ணன் துரியோதனனிடம் விரைந்து சென்று, துரியோதனா, இன்று நான் அர்ஜுனனை எதிர்கொள்வேன். அவனை நிச்சயம் கொன்று விடுவேன். நான் வெற்றி பெறாவிட்டால் அவன் என்னை கொன்று விடுவான். ஒன்று அவன் அல்லது நான். நேற்று நான் பல முனைகளில் போரிட வேண்டியிருந்ததால் என்னால் அர்ஜுனன் மீது கவனம் செலுத்த முடியவில்லை. துரியோதனனா, நீ இன்னொரு உண்மையையும் நினைவில் கொள்ள வேண்டும். வில்வித்தையில் அர்ஜுனன் எனக்கு ஈடாக மாட்டான். எனது வேகம், சுறுசுறுப்பு, துல்லியம், திறமை, உடல் வலிமை மற்றும் பலத்தை அவனால் வெல்ல முடியாது. அவனது காண்டீவம் எனது வில்லுக்கு ஈடாகாது. இந்த வில் விஸ்வகர்மாவால் இந்திரனுக்காக செய்யப்பட்டது. இந்திரன் இந்த வில்லால் அசுரர்களை வென்று அதை பரசுராமரிடம் ஒப்படைத்தான். அவர் உலகை சுற்றி 21 முறை வந்து அனைத்து சத்திரியர்களையும் அழித்தார். நான் அவரிடமிருந்து இந்த வில்லை பெற்றிருக்கிறேன். நான் எந்த விதத்தில் அர்ஜுனனை விட தாழ்ந்தவன் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். அக்னி தனக்கு அளித்த தேரில் அர்ஜுனன் சவாரி செய்கிறான். அந்த தெய்வீக தேரை அமர்த்துவ குதிரைகள் இருக்கின்றன. அவனுக்கு கிருஷ்ணனே தேரோட்டியாக இருக்கிறார். அவனிடம் மற்றாத அம்பு கூட உள்ளது. எதுவும் என்னிடம் இல்லை
எனவே அவனுக்கு நிகராக குதிரைகளின் உள்ளத்தை அறிந்த ஒரு தேரோட்டி எனக்கு தேவைப்படும். இந்த நோக்கத்திற்கு சல்யன் ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம். மேலும் எனக்கு வேகமாக மற்றும் வலிமையான குதிரைகளும் என் தேரில் ஏராளமான அம்புகளும் ஆயுதங்களும் தேவை. இவற்றை கொண்டு நான் அர்ஜுனனுக்கு நிகராகி விடுவேன். ஆனால் அவனால் என்னை வெல்ல முடியாது. துரியோதனன் சல்யனிடம் சென்று அவரை மரியாதையுடன் வணங்கி, மகாராஜா அரசே, எனக்கு ஒரு வேண்டுகோள். இது பாண்டவர்கள் அழிப்பதற்காகவும் எங்கள் நலனுக்காகவும் ஆகும். திரிபுரதாக போரின் போது பிரம்மருத்ரனுக்கு தேரோட்டியாக இருந்தது போல இந்த போரில் கர்ணனின் தேரை ஓட்டுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசுதேவன் அர்ஜுனனின் தேரோட்டி. ஆனால் கர்ணனின் தற்போதைய தேரோட்டி வாசுதேவனுக்கு ஈடாக மாட்டான். நம் பக்கம் கர்ணனும் நீங்களும் என 2 மகாரதர்கள் மட்டுமே எஞ்சியுள்ளனர். இன்று கர்ணன் அர்ஜுனனுடன் போரிடுவான். நீங்கள் தேரோட்டியாக இருப்பதால் அர்ஜுனனை விரைவில் வென்றுவிட முடியும் என்று அவன் நம்பிக்கையுடன் இருக்கிறான். அருணனும் சூரியனும் வானத்தில் பிரவேசிப்பதைப் போல நீங்கள் இருவரும் தேரில் போர்க்களத்தில் நுழையும் போது கௌந்தேயர்கள், சிருஞ்சேயர்களும் பாஞ்சாலையர்களும் அவர்கள் தரப்பில் உள்ள அனைவரும் இருளில் அழிந்து போர்க்களத்தை விட்டு ஓடிவிடுவார்கள். துரியோதனின் வார்த்தைகளை கேட்டு சல்யன் எரிச்சல் அடைந்தான். முகத்தை சுளித்தபடி அவன் துரியோதனனிடம், அரசே, என்னை இப்படிப்பட்ட ஒரு வேலையில் அமர்த்துவது உங்களுக்கு தாகாது. உங்களை விட உயர்ந்த ஒருவரை உங்களை விட தாழ்ந்த ஒருவருக்கு தேரோட்டியாக நியமிக்க முடியுமா? நான் ஏன் ராஜ்யத்தின் முடிசூடிய மன்னன் என்று பெருமை பெற்றவன். பிறப்பால் ஒரு சத்திரியன். நான் ராஜரிஷிகளில் குடும்பத்தில் பிறந்தவன். இந்த சூதபுத்திரனுக்கு என்னை தேரோட்டியாக நியமிக்க வேண்டுமா? போர் வீரனின் அவன் என்னை விட திறமையானவன் என்பது போல பேசுகிறார்கள். நான் அவமானப்பட்டதாக உணர்கிறேன். இந்த போரில் பங்கேற்க விரும்பவில்லை. என்னை வீடு திரும்ப அனுமதியுங்கள் என்று கூறிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு செல்ல முயன்றான். இருப்பினும் துரியோதனன் அவனை தடுத்து அவனுக்கு ஆறுதல் கூற முயன்றான். அவன், ஓ அரசே சால்யா, நீங்கள் சொல்வது சரிதான். நீங்கள் இப்போது சொன்னதெல்லாம் உண்மையே. என் நோக்கத்தை தான் தெளிவுபடுத்துகிறேன். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். கர்ணனோ மற்ற அரசர்களோ உங்களை விட சிறந்தவர்கள் அல்ல. கர்ணன் அர்ஜுனனை விட மட்டுமே சிறந்தவன். வாசுதேவனும் உங்களுக்கு நிகரல்ல. கர்ணன் ஆயுதங்களை கையாள்வதில் மட்டுமே அர்ஜுனனை விட சிறந்தவன். ஆனால் நீங்கள் அஸ்வகிருதயத்திலும் குதிரையின் இதயத்தை அறியும் அறிவு உங்கள் போர் திறமையிலும் கிருஷ்ணரை மிஞ்சுகிறீர்கள் என்றான். இந்த வார்த்தையை கேட்டு சல்யன் மகிழ்ச்சி அடைந்தான். என் திறமைகளை நீங்கள் அங்கீகரித்து கிருஷ்ணரை விட என்னை அதிக திறனுள்ளவனாக கருதுவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. போர்க்களத்தில் அர்ஜுனனின் தேருக்கு எதிராக ராதேயனின் தேரை நான் ஓட்டுவேன். ஆனாலும் ஒரே ஒரு நிபந்தனையில். போரில் மட்டுமே நான் அவ்வாறு செய்வேன். என் மனதில் தோன்றுவதையெல்லாம் கர்ணனிடம் பேசுவேன். யாரும் என்னை தடுக்கக்கூடாது. துரியோதனன் அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டான். கர்ணனின் தேர் தயார் செய்யப்பட்டது. சல்யன் தேரோட்டி இருக்கையில் அமர்ந்தான். கர்ணனும் தேரில் ஏறினான். அவர்களை பார்த்து துரியோதனன், உலக புகழ்பெற்ற மகாரதிகளான பீஷ்மரும் துரோணரும் பீமனையும் அர்ஜுனனையும் எளிதில் வென்று விடுவார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். அவர்களால் அதை சாதிக்க முடியவில்லை. கர்ண, அவர்களால் செய்ய முடியாததை நீ செய்வாய். பாண்டவ படையை அழி, வெற்றி உனக்கே என்றான். எக்காலங்கள் முழங்கவும் முரசுகள் ஒலிக்கவும் தேர் போர்க்களத்தை நோக்கி சென்றது. கர்ணன் பாண்டவர்களை நோக்கி சென்றபோது பூமி நடுங்கியது. வானத்திலிருந்து விண்கற்களும் வால்மீன்களும் மழையாக பொழிந்தன. அடிவானம் முழுவதும் எல்லா திசைகளிலும் நெருப்பு பற்றி எரிந்தது. கௌரவ குழுவினர் கர்ணனை முன்னேறி செல்ல ஊக்குவித்தனர். தீய சகுனங்களை அவர்கள் சிறிதும் பொருட்படுத்தவில்லை. அவர்கள் பாண்டவ படையை நெருங்கிய போது சல்யன் கூறினான், அங்கே பார் கர்ணா, அர்ஜுனனின் தேர் சக்கரத்தின் சத்தம் கேட்கிறதா? அவனுடைய கபித்வஜத்தை, அனுமானின் உருவம் பொறித்த கொடி பார்க்கிறாயா? அவன் மீண்டும் சம்சத்தகர்களுடன் போரிடச் செல்கிறான். அவன் மிகுந்த வீரியத்துடன் அவர்களுடன் போரினான். கோபமடைந்த கர்ணன் எரிச்சல் நிறைந்த குரலில், ஆம், சினமடைந்த சம்சத்தர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர். மேகங்களால் சூரியன் மறைக்கப்படுவது போல அவன் அவர்கள் மத்தியில் மறைந்து விட்டான் என்றான். சல்யன் கூறினான், நீரை கொண்டு நடக்கும் போரில் வருணனை யாரால் வெல்ல முடியும்? விறகை கொண்டு நெருப்பை அணைக்க முடியுமா? வாயுவை ஒரு பொருளால் காட்ட முடியுமா? அல்லது கடலை குடிக்க முடியுமா? தேவர்கள் மற்றும் அசுரர்களின் கூட்டு சக்தியால் கூட அர்ஜுனனை வெல்ல முடியாது. இந்த வார்த்தைகள் உனக்கு மகிழ்ச்சியை தந்தால் அப்படியே ஆகட்டும். இரு படைகளும் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ள போர் தொடங்கியது. கர்ணன் பாண்டவ படையை சிதறடித்து அவர்களின் தளபதியாக யுதிஷ்டனை தோற்கடித்தான். கர்ணனுடன் நேருக்கு நேர் போரிட பீமன்
முன்வந்தான். அவன் வீரத்துடன் போரிட கர்ணன் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தான். அவன் கர்ணனை கொன்றிருக்கவும் முடியாது. அர்ஜுனன் சபதத்தை சல்யன் பீமனுக்கு நினைவூட்டியதால் அவன் கர்ணனை வாழ விட்டான். சல்யன் கர்ணனின் தேரை போர்க்களத்திலிருந்து வெகு தூரம் ஓட்டிச் சென்றான். கௌரவப்படை பீமன் மீது பாய்ந்தது. பீமன் துரியோதனின் பல தம்பிகளை கொன்றது. மறுபுறம் சம்சப்தர்களுடன் போரிட்டு கொண்டிருந்த அர்ஜுனனை அஸ்வத்தமன் போருக்கு துணினான். அவன் அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்டான். அதற்குள் கர்ணன் சுயநினைவு பெற்று தனது வீரமிக்க போரினால் பாண்டவ படையை சிதறடித்தான். பீமன் கர்ணனுடன் போரிட்டு கொண்டிருந்த போது அர்ஜுனன் அங்கு வந்து யுதிஷ்டன் காயமடைந்து முகாமுக்கு திரும்பிவிட்டான் என்பதை அறிந்து கொண்டான். அவனது மனம் மேற்கொண்டு செயல்பட அனுமதிக்காததால் தர்மராஜனின் நிலையை காண அவன் அவர்களின் முகமூக்கு விரைந்தான். யுதிஷ்டன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இல்லை. இருப்பினும் அவன் கடுமையாக காயமடைந்து படுக்கையில் கிடந்தான். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒன்றாக அங்கு வந்திருப்பதைக் கண்ட யுதிஷ்டன் அவர்கள் கர்ணனை கொன்று விட்டார்கள் என்று கருதி அவர்களின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்தான். அர்ஜுனன் அதுவரை தான் அஸ்வத்தாமனுடனும் போரிட்டதாகவும் தர்மராஜர் காயமடைந்ததை அறிந்ததும் பாசறைக்கு விரைந்து வந்ததாகவும் அவனிடம் கூறினான். கர்ணனை மீண்டும் கண்டவுடன் அவனுடன் போரிடுவேன் என்றும் அவன் சொன்னான். இதை கேட்ட தர்மராஜன் மிகவும் ஏமாற்றமடை கர்ணனை எதிர்கொள்ள முடியாமல் அர்ஜுனன் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டான் என்று எண்ணி அவர் ஏமாற்றமும் கோபமும் நிறைந்த குரலில் பேசினார். காண்டிவத்தை கிருஷ்ணரிடம் கொடுத்து விடுமாறு கூறி அர்ஜுனனை அவமானப்படுத்தினார்கள். தனது மூத்த சகோதரனான யுதிஷ்டன் எந்த காரணமும் இல்லாமல் தன்னை அவமதித்தால் அர்ஜுனனும் மிகவும் கொதிப்படைந்தான். ஆத்திரத்தில் அவன் தன் கையை வாளின் மீது வைத்தான். இருப்பினும் கிருஷ்ணரின் அறிவுரை மற்றும் விளக்கத்திற்கு பிறகு இருவரும் அமைதியடைந்து தங்கள் நடத்தைக்காக வருந்தினர். அர்ஜுனன் தன் சகோதரனின் காலடியில் வீழ்ந்தான். யுதிஷ்டன் தன் சகோதரனை அணைத்து ஆசி வழங்கினான். அர்ஜுனன், நான் உடனே சென்று ராதையனை வெல்வேன். உங்கள் காலடியில் நான் சபதம் செய்கிறேன். கர்ணனை கொல்லாமல் நான் போர்க்களத்திலிருந்து திரும்ப மாட்டேன் என்றான். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் போர்க்களத்தை நோக்கி திரும்பிச் சென்றனர். இன்னைக்கு 74வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. இது தொடர்ந்து நம்ம 75வது தலைப்பை நாளைக்கு பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.